Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்கின்ஸ் ரியாக்ஷன். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் எனக்கு பென்சால்டிஹைடை சின்னமிக் ஆசிடாக மாற்ற போகுது. இது நம்மளோட லெசன் 12ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா இது வால்யூம் 2 பேஜ் நம்பர் 165 இருக்குது. அண்ட் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா சேம் வால்யூம் 2ஓட பேஜ் நம்பர் 172ல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பென்சால்டிஹைட் ஃபார்மில் எனக்கு C6H5CHO. கார்பனோட வேலன்சி 4. அப்போ இந்த இடத்துல நீங்கள் டபுள் பாண்ட் போட்டு ஆகணும். அதே மாதிரி ஆக்சிஜனோட வேலன்சி 2. அப்போ அந்த ரெண்டே சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டால் தான் உண்டு. ஸோ C6H5CHO இது பென்சால்டிஹைட் ப்ளஸ் இதோட நான் சேர்க்க போகிறது அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். அதோட ஆக்சுவல் ஃபார்மில் எனக்கு CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O CH3. இதுதான் நம்மளோட அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். ஓகே, பட் இதை நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி எழுதிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட், அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். CH3 C டபுள் பாண்ட் O ஆரோ மார்க் மாதிரி O அகெயின் C டபுள் பாண்ட் O CH3. ஓகே, அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் வித் பென்சால்டிஹைட். ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா ஒன்று ஸ்ட்ரக்சரில் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் படிக்கும் போது என்ன பண்ணுங்கள், நேம்ஸை வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஸ்ட்ரக்சரில் எங்கேயா தப்பு விட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எழுதக்கூடிய அந்த நேம்ஸ் உங்களோட ஃபுல் மார்க்ஸை அச்சீவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் படித்தாலும் தயவு செஞ்சு அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டோட நேமையும் சேர்த்து படிங்க. ஓகே, ஸோ பர்கின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட 2 ரியாக்டன்ட், ஒன்று பென்சால்டிஹைட், இன்னொன்று எனக்கு அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு சோடியம் அசிட்டேட் CH3COO Naஓட ப்ரெசன்ஸில் எனக்கு நடக்க போகுது. என்ன செய்ய போகிறோம், வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்ப போகிறோம். ஓகே, ஸோ எப்படி அனுப்ப போகிறோம், இங்கேருந்து ஒரு O, அதுக்கு அப்படியே நேராக, அதாவது ப்ளஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும், இதுக்கு அப்படியே நேராக நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் 2 H மட்டும் வாங்கிக்கிறேன். ஏன்னா ஃபார்மில் எனக்கு H2O வெளியே அனுப்பிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. C6H5C, இங்கே ஒரு H எனக்கு அப்படியே இருக்குது. நான் டபுள் பாண்டை டிஸ்டர்ப் பண்ணல, டபுள் பாண்ட் எனக்கு அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் 2 H தான் வெளியே எடுத்திருக்கீங்க, ஒரு H எனக்கு அப்படியே இருக்கும். அடுத்ததாக C டபுள் பாண்ட் O கீழே எனக்கு C டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் எனக்கு CH3. ஓகே, ஸோ பர்கின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வாட்டரை வெளில எடுக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் திருப்பி அதே வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ரிமூவல் ஆஃப் வாட்டர், செகண்ட் ஸ்டெப்பில் அடிஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, முன்னாடியே சொல்லிட்டோம் சின்னமிக் ஆசிட் ஃபார்மில் எனக்கு COOH. ஓகே, அப்போ இங்கே எனக்கு COO இருக்குது, எனக்கு தேவை இங்கேருந்து ஒரு H மட்டும் தான். அப்போ நீங்கள் பிரேக் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம் தான். பிரேக் பண்ணிட்டு எப்போவுமே வாட்டரை நம்ம 2ஆக பிரிப்போம், HOH. ஓகே, இப்போ இங்கே எனக்கு முடியும் போது ஓன்ற மைனஸோட முடிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஹச்ன்ற ப்ளஸ்ஸை கொடுத்துருங்க. இந்த பக்கம் எனக்கு சின்றவே எனக்கு ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறது ஒரு மைனஸாக இருக்கணும். அப்போ இவனுக்கு OH கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஆசிட் ஃபார்மில் எனக்கு COOH. இது உங்களோட சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒன்று இதுக்கு நீங்கள் மேலே கட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கீழே கட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். சரி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓன்ற மைனஸோட முடிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு Hன்ற ப்ளஸ்ஸை கொடுங்க. இந்த பக்கம் Cன்ற ப்ளஸ்ஸோட முடிஞ்சிருக்கு, அதுக்கு இந்த OHன்ற மைனஸை கொடுங்க. ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. C6H5CH டபுள் பாண்ட் CH COO, அந்த ஓக்கு நான் கொடுத்த H. இதுக்கு பேர் தான் சின்னமிக் ஆசிட். ஓகே, ப்ளஸ் அடுத்ததாக CH3 C டபுள் பாண்ட் O, அதுக்கு நம்ம கொடுத்த OH. இதுவும் எனக்கு ஆசிட் தான், இதுக்கு பேர் அசிட்டிக் ஆசிட். எங்கெல்லாம் நீங்கள் மெத்தில் வச்சு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை வந்துடும், அசிட் அப்படின்ற வார்த்தை, அசிட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.
ஸோ பர்கின்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றது பென்சால்டியோட சின்னமிக் ஆசிடாக மாற்றக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இதுக்கு எனக்கு தேவை பென்சால்டியோட அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட். 2 சிம்பிள் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வாட்டரை வெளியே எடுக்கிறீங்க, செகண்ட் ஸ்டெப்பில் வாட்டரை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.